திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது நொச்சிக்குளம் கிராமம். திருவிழா காலங்களில் ஆட்டம் பாட்டம் என அதகளமாக இருக்கும் ஊர் கலையரங்கம் அது. ஆனால் தற்போது மொத்த ஊரையும் அச்சத்தில் உறைந்து போக வைத்திருக்கிறது. ரத்த வெள்ளத்தில் லுங்கியால் மூடப்பட்டு கிடந்த சடலத்தை கைப்பற்ற சென்ற போலீசாரை தடுத்து நிறுத்திய மக்கள் போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர் இதே கிராமத்தைச் சேர்ந்த அன்பு. 32 வயதான இவர் தந்தையை இழந்தவர். தற்போது அக்கா மற்றும் பாட்டியின் கவனிப்பில் வாழ்ந்து வந்திருக்கிறார். கிடைக்கிற கூலி வேலைக்கு சென்று வந்த அன்பு வழக்கமாக இரவில் ஊருக்கு பொதுவாக இருக்கும் இந்த கலையரங்கத்தில் தான் தூங்குவார். சம்பவம் நடந்த அன்று அதே போல தோட்டத்து வேலைக்கு சென்ற அன்பு வேலை முடிந்து வந்து சாப்பிட்டு விட்டு இரவில் இங்கு வந்து படுத்திருக்கிறார். ஆனால் காலை வெகு நேரமாகியும் அவர் எழுந்திருக்கவே இல்லை. காலையில் அவ்வழியாக சென்றவர்கள் அன்பு படுத்திருப்பதை பார்த்தபோது அருகில் ரத்தம் உறைந்து கிடந்ததை கண்டு அதிர்ந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். விரைந்து வந்த போலீசார் சடலத்தை ஆய்வு செய்த போதுதான் அவர் குத்தி கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிந்திருக்கிறது. இதனால் கொதித்து போன மக்கள் போலீசாரிடம் நடவடிக்கை எடுக்க சொல்லி போராட்டத்தில் குதிக்க, அவர்களை சமாதானப்படுத்திய அதிகாரிகள் சடலத்தை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் அதே ஊரைச் சேர்ந்த 15 வயது சிறுவன் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். அவரிடம் நடத்திய விசாரணையில்தான் கொலைக்கான பிரதான காரணம் கஞ்சா போதை என்பது தெரிய வந்திருக்கிறது. கொலை செய்த சிறுவனும் அன்புவும் நண்பர்களாகவே பழகி வந்திருக்கிறார்கள். இருவருக்கும் ஒன்றாக மது குடிக்கும் பழக்கம் இருந்திருக்கிறது. அப்படி ஒரு நாள் மது குடிக்கும் போது ஏற்பட்ட பிரச்சனைக்கு பழிவாங்க திட்டம் போட்டிருக்கிறார் அந்த சிறுவன். சம்பவம் நடந்த அன்று அன்பு வழக்கம் போல கலையரங்கத்திற்கு வந்து மது குடித்துவிட்டு தூங்கி இருக்கிறார். அப்போதுதான் அங்கு வந்த சிறுவன் அன்புவை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி இருக்கிறார். விஷயம் ஊருக்குள் தெரிந்ததும் கொல்லப்பட்ட அன்புவின் உறவினர்கள் சிறுவனின் வீட்டை அடித்து சூறையாடி இருக்கிறார்கள். அதோடு ஊருக்குள் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருந்ததாகவும், இது குறித்து பலமுறை போலீசில் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை எனவும் ஊர் மக்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள்.